8:30 டியூட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ரிப்பு 1.5 கிலோமீட்டர் வந்திருக்கு. ட்ராப்பு 18 கிலோமீட்ரு. இன்றைக்கி என்ன கூத்து அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே. 4 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வந்தா இந்த தலைவன் நான் ஏற்கனவே புக் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்க. சரி போ, நம்ம அடிக்க முடியாது, கேன்சல் நீங்கள் அடிக்கணும்னு சொன்னேன். 63 ரூபா கேன்சலேஷன் ஃபீஸ் போடுறாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா போடுறானோ. என்ன கணக்குன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் ஒரு ரிசர்வேஷன் வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய்க்கு டீசலை போட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கூத்தா போச்சு. ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பிக்கப் பண்ண போகிற லொக்கேஷனை ட்ராப் பண்ண நினச்சி பை மிஸ்டேக் தப்பாக இடத்துல தூங்கி விட்டேன். நல்ல வேலை அந்த மனுஷன் ஃபோன் அடித்து கூப்பிட்டு, என்னங்க ட்ராப் பண்ண வேண்டிய லொக்கேஷனில் இருக்கீங்க, நான் வந்து பிக்கப் லொக்கேஷனில் இருக்கேங்க, மாற்றி நிற்கிறீங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ கேன்சல் பண்ணுறாங்க. இல்லை வாங்க ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நான். நல்ல மனுஷன் வந்தார். மேலே ஒரு 50 ரூபா காசு போட்டுவிட்டேன். அப்படி நல்ல மனுஷன். பூந்தமல்லி லொக்கேஷன் பூந்தமல்லியில் அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி நிற்கிறான். ஏதாவது நமக்கு ட்ரிப் வருதான்னு பார்ப்போம். மணி இப்போ 10:30 ஆகுது. பைத்தியமாயிராங்கன்னு தெரில. புக் பண்ணாங்களேன்ட்டு 4 கிலோமீட்டர் கிட்ட எம்டி, 1 கிலோமீட்டர் கிட்ட போகல கேன்சல் பண்ணுறானா. பைத்தியார பேர்லாம் இருப்பானோ போல. என்னதான் தெரில, இல்லை விளாட்றாங்களான்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த பஸ் மெட்ரோவை தாண்டினோடனே வர முதல் லெஃப்ட்டில் அப்படி உள்ள இங்கே தான் நம்ம ரெகுலராக எப்பயும் சாப்பிட்டோம். இங்கே பார்த்தா ஒன்றும் ட்ரிப்பு வரல. 600 ரூபாய் ஓடிச்சு, அதோட சரி இதுக்கு மேலே எம்டி அடிக்கூட. 20 கிலோமீட்டர் கிட்ட எம்டி அடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம எம்டி அடிச்சோன்னா புண்ணியத்துக்கு இல்லாமல் போயிடும். அதனால் இங்கேட்டு ஏதாவது ட்ரிப் வந்தால் எடுத்துகிட்டு மூவ் பண்ணுவோன்னு பிளானில் அப்படி நிப்பாட்டிருக்கேன். பார்ப்பேன் ஏதாவது ட்ரிப் வருதான்னு. நல்ல கிண்டி லேட்டு தாம்பரம் பக்கத்துக்குள்ள ஒரு ட்ரிப்பு கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாரங்க பாவம் மணி என்ன ஆகுதுன்னா 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராங்க. கேட்டால் வேலைலாம் இல்லை, காசு அப்படிங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஊருக்கு போங்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவோம். ஊரில் இருந்தால் என்னடாங்கிறேன். இல்லை ஊரில் இருந்தால் இது அதுன்னு செலவாகும், டெய்லி வேலை இருக்காது, சேர்க்க முடியாது, காசு ஒன்றும் இதாக இருக்காது, மாதத்துக்கு ஒரு 20,000 அனுப்பிச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சு அப்படிங்கிறானோ. நம்மளால் 1 மாதமே இங்கே சென்னையில் ஓட்ட முடியல. இவங்க 6 மாதம் ஓட்டிட்டு 6 மாதம் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டு வராங்கிறாங்க. எப்படி தான் ஓட்டுறாங்க தெரியலடா மக்களே. அவ்வளோதான், வந்தாச்சு, வந்து படுத்துருக்கேன். ட்ரிப்பு வருமானு தெரில. ரொம்ப மோசமாக இருக்குது. பகலில் பார்த்தா டிராஃபிக் பிரச்சனை, பார்த்தா நைட்டில் அதுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. என்னமோ போ, அதை ஓட்டினா சரி தான். பார்ப்போம் அதான் ட்ரிப் வருதா இல்லை தூங்க போகிறாமான்னு தெரில. பார்ப்போம். கீழாம்பாக்கத்தில் 300 ரூபாய்க்கு மேலே கிடச்சேன்னு எடுத்து அந்த ட்ரிப்பை. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ட்ரிப்பு ஃபேர் வந்து 293 ரூபாயாம், 307 ரூபாயாம். இதில் ட்ரிப்பு பேலன்ஸ்னால் கேட்டால் அதுக்கு பழசுங்கிறானோ. இது என்ன தான், யார் காசை தான் கொள்ளையடிக்கிறானோன்னு தெரில. 44 ரூபா 46 ரூபா. இது என்ன நெட்டு ஊப்பர் கமிஷன் 24 ரூபா. இது என்ன கணக்குனே தெரில. என்ன தான் நடக்குன்னு தெரியல. கமிஷன் இல்லைங்கிறானோ. கமிஷனை கோயிலம் பக்கத்தில் நிற்கிறேன். நல்லா மழை விட்டு அடிக்குது. வெளில சிறப்பாக தெரிய மாட்டேங்குது, தூரிக்கிட்டு இருக்கு மழை. பார்ப்போம். இவன் ஏதோ மனசை தேத்திட்டு ஓட்டலான்னு பார்த்தாலும் கொள்ளையடிக்க ஆரம்பிங்க. இதை பார்த்தா ஓட்டவே மனசு வர மாட்டேங்குது. டியூட்டி முடிச்சாச்சு மக்களே. ரூமுக்கு வந்துட்டேன். அதே கடையில் ரூமுக்கு ஆப்போசிட் டீ குடிச்சிட்டு அப்படியே போய் படுக்க வேண்டியதான். இன்னையோட இந்த விளாக் முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.